Hi friends, வணக்கம். இது BC Tech தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலை எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா NSDL UTI ஏஜென்சி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் ஆனவங்க வந்து பெரும்பாலும் ப்ராப்ளம் ஸ்பேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது, அதாவது பேன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். எந்த விதமான ஸ்ட்ரகுளும் இல்லாமல் நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஒர்க் வந்து முடித்து டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் ஜாப் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து அதை வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து டெலகிராம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லிங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் அதுலேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் ஃபஸ்ட்டு போயிடுங்க. கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் NAPS2 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட் PDF ஆர் மோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறது 8.2.0. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறதா இருந்தாலும் அந்த செட்டிங் வந்து ஒன்றே தான், வெர்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி வந்து அந்த செட்டிங் வைக்கிறது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அதே போல் வெப்சைட்டும் ஒன்று தான், இந்த சாஃப்ட்வேருடைய பேரும் ஒன்று தான். சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் வேணால் செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் NAPS2 வெர்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புது சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 MB அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர், ஆனால் வேலை நிறைய செய்யும். ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஃபைல் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாலேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணுறோம். அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்து ரன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். நான் இப்போ வந்து இந்த மோடில் டார்க் மோடில் வச்சுருக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி காட்டுது பிளாக்காக. மற்றபடி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தோ உங்களை நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி OSக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சாஃப்ட்வேர் இது ஒயிட்டாக தான் உங்களுக்கு காட்டும். இப்போது இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்கேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நியூ ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணாலும் ஸ்கேன் ஆப்ஷனில் நியூ ப்ரொஃபைல்ன்றது கிளிக் பண்ணாலும் வரும், இல்லைனா இங்கே கிளிக் பண்ணாலும் வரும். இது வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றி கொடுப்பாங்க. நான் இந்த ஆப்ஷனுக்கே போகிறேன். நியூ ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நேமுன்னு கேட்கும். கீழே வந்து டிவைசஸ்ன்னு கேட்கும். சூஸ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கிற ஸ்கேனரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே காட்டும். என்னுடைய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேனான் பிரிண்டர் நான் யூஸ் பண்ணுறதால அதோட மாடல் நம்பர் காட்டுது. அந்த மாடல் நம்பரை கிளிக் பண்ணி நான் வந்து செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். செலெக்ஷன் பண்ணோடனே அதோட பேர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த டிவைஸ் நம்ம என்ன பிரிண்டர் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோமோ அதோட பேர் இங்கே காட்டும். நம்ம அதை டெலிட் பண்ணிட்டு 200 dpi அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைனா பேன் டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனும் அதை நம்ம கொடுக்குறது தான். ஓகேங்களா? அது கொடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பேஜ் சைஸ்ன்னு இருக்கும். இந்த பேஜ் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா A4 அப்படின்னு இருக்கும். இந்த A4 ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேட்டரில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய A4 பேப்பர் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகாது. ஸோ A4ன்ற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் A4 சைஸ் ஃபுல்லாக இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீனாக எங்கேயுமே கட் ஆகாமல் கரெக்டாக ஸ்கேன் ஆகும். அடுத்து ரீசொல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் இதில் 100 டிஃபால்ட்டாக இருக்கும். இதை 200 dpiன்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா பேப்பர் நம்ம வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் அடிக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து வராமல் கொஞ்சம் கிளியராக வரதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன். உங்களுடைய ஸ்கேனருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேனரில் இந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்கேனிங் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்கேனிங் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு, அதோட பேஜ் வந்துடும். ஓகே, பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நான் உள்ளே எந்த டாக்குமெண்ட்டும் வைக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஃபார்மு ஃப்ரண்ட்டு பேக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வச்சு ஒவ்வொரு வாட்டியும் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணுன்னா கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேனுன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து பேப்பரை நீங்கள் மாற்றி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்கேனுன்னு கொடுங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம மவுஸை யூஸ் பண்ணாமல் நம்ம கீபோர்டை மட்டும் யூஸ் பண்ணியே கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருவாங்க. இந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேப்பரில் டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சு இப்போ நான் வந்து மவுஸை வந்து கிளிக் பண்ணல பாருங்கள், கீபோர்டில் வந்து F2 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு வாட்டி செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் சேஞ்ச் ப்ரொஃபைலில் போய் நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்டிகுலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கும், இதோட செட்டிங்ஸ் வந்து மாற்றும். மற்றபடி ஒரு வாட்டி நீங்கள் செட் பண்ணி அது உக்காந்துருச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 200 dpiயில் இருக்கிறதுல உங்களோட சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 dpiயில் வேணும், 150 dpiயில் வேணும். இதே வந்து பார்த்திங்கன்னா 100 dpiயில் ரீசொல்யூஷனில் நான் சொல்லிகிட்ருக்கேன். 100 இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கள்ல, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுவீங்கள்ல, டிஎன்பிஎஸ்சி மெடிக்கல்ஸ் இந்த மாதிரி காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணுறப்ப யூஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தனித்தனியாக இதில் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மெயிலும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக இருக்கிறத பிரிண்ட் அவுட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே போல் நம்ம இமேஜில் எடிட்டும் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு முன்னாடி பின்னாடி ரொட்டேட் பண்ணுறது இது எல்லா ஒர்க்குமே இது பண்ணலாம். வேணுன்ற பேஜை நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக இருக்குது, அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஏதாச்சும் 1-2 பேஜ் நம்ம டெலீட் பண்ணணும்னா இதில் இந்த சாஃப்ட்வேரில் எடுத்து போட்டும் நம்ம அந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜஸை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிடிஎஃபை வந்து சேவ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? 3 பேஜ் இருக்குது. இப்போ நான் இதை பிடிஎஃபாக நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டாட் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணோங்கன்னா ஆளுன்னு இருக்கும், செலெக்ஷன் 1ன்னு இருக்கும். இப்போ ஆளு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற மொத்த ஃபைலுமே சேர்ந்து ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிடும் 1, 2ன்ட்டு. இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பேஜ் மட்டும் வேணும், இப்போ நான் இந்த பேஜை மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன், இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிடும் பார்டர் வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நான் பண்ணணுன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் பக்கத்தில் அந்த சின்ன மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி செலெக்ஷன் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணிட்டோம், இந்த ஃபைலுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. லோக்கல் டிஸ்க்லையா இல்லை டெஸ்க்டாப்லையா இல்லை எப்படி நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேன் அப்ளிகேஷனோட கேண்டிடேட்டோட பேர் கூட நீங்கள் ஃபைலாக கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக சேவ் பண்ணணும். இப்போ ஃபார்ம் நம்ம பேன் கார்டை ஸ்கேன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மு ஃப்ரண்ட்டு பேக்கு ப்ளஸ் அவங்க ஐடி ப்ரூஃபு ஆதார் கார்டு வைக்கிறோம், மொத்தமும் 3 இருக்குது. ஸோ நம்ம 3 ஸ்கேன் பண்ணோம், 3மே நம்ம சேவ் பண்ணணுமா அந்த சேவ் பிடிஎஃப் ஆப்ஷன் பக்கத்தில் அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கன்னா
இங்கே சேவ் ஆல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஃபைலுமே ஒரே பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ பேன்சி இப்போ பாருங்கள் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேன்சின்னு சேர்த்துனேன். அதில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் தான் இருக்கும். ரெண்டாவதில் பார்க்குறப்ப 3 பேஜ் இருக்கும். இது போல் பாருங்கள் இங்கே 1 தான் இருக்குது பார்த்தீங்களா, 1 இருக்குது. இப்போ அடுத்த பேஜை நம்ம பார்க்குறப்ப இதில் பார்க்குறப்ப 3ன்னு இருக்கும். சரிங்களா, 3 பேஜ் இருக்குது. இதோடைய அளவு நம்ம பார்த்துக்கலாம். அளவு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 224 KB தான் இருக்குது. ஸோ நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 MB. ஓகேங்களா, 2 MB வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கணும், 2 to 3 MB. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அளவு வச்சு இதே வந்து பார்த்திங்கன்னா அளவு நம்மளுக்கு வச்சு கொடுத்துரும். நம்ம ஃபைலோட சைஸை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.